ஹாய். இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு தான் குளிக்க போயிட்டு இருக்கோம். ஜாலியாக தான் இருக்குது. பயங்கரமாலாம் பாருங்க, காடு நடுவில் நான் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இந்தமாரி வீடியோலாம் எடுத்து எனக்கு அவ்வளோலாம் பழக்கம் கிடையாது. இது நான் கேமராவை பார்க்கணும். கேமரா இந்த கார்னரில் இருக்குது. ஆனால் நான் என் ஃபேஸை பார்த்து தான் பேசுவேன்னா, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயே பார்த்து பேசுகிற மாரி தோணும். ஓகேவா? அதனால் இங்கே முனையில் இருக்கிற கேமரா பார்த்து தான் பேசணுமா. தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணுற, அதாவது நிறைய மரவள்ளிக்கிழங்கு செடி தான் போட்டிருக்காங்க இங்கே இந்த ஊரில். நல்லா தான் இருக்குது. இப்போ மைண்ட் டிப்ரெஷனாக இருக்கும், இதுமாரி எங்கேயாச்சும் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க லாங் ட்ரைவ் மாரி வந்துடலாம். கிளராயன் மலைக்கு வந்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸு, ஒரு 4-5 ஃபால்ஸு பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு ஃபால்ஸுக்கு குளிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நீங்களும் மறக்காமல் இந்தமாரி ஃபால்ஸுக்கு வாங்க. நான் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாய், தேங்க்யூ. சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் மரவள்ளிக்கிழங்கு செடி. இவ்வளோ ஹைட் மலையில் எப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்களா, அழகான வீடு, வாழை மரம், ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கெல்லாம் அழகாக அங்கெல்லாம் ஒரு விதை இருக்குது அந்த கொட்டைக்குள்ளே. என்ன விதைன்னு தெரியல. முடியலடா சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு வாங்குது. தேக்கு மரத்தை பார்த்தீங்களா, நல்லா சைஸாக வளர்த்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தேக்கு மரத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது, ஹைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் அந்த காலி மண்ணு தெரியுதுல்ல, இப்போ தான் அந்த கட்டை நட்டுருக்காங்க, மரவள்ளிக்கிழங்கு கட்டை. ஆனால் அவங்களெலாம் பாராட்டணும், விவசாயம் பண்ணுறவங்கள கண்டிப்பாக பாராட்டணும். முடியல. இங்கே அழகான ஒரு ஃப்ளவர் இருக்குது, நான் காமிக்கிட்டுமா? கியூட்டாக ஒரு பூ பார்க்குறீங்களா? செம்மையில வச்சுக்கலாமா? நிற்கவே முடியலப்பா. கசக்குது. பூச்சி வாங்குதுடா. என்ன பார்த்த பன்னிக்குட்டி வர தெரியுதா? பார்த்தீங்களா மக்களே? என்ன 2 கையிலையும் கட்டி தூக்கி போக போகிறாங்களாம். நீங்களே சொல்லுங்க, என்ன பார்த்தா பன்னிக்குட்டி மாதிரியா இருக்கு? முடியலடா சாமி. ஒரேடியாக அந்த அருவிக்கு வந்துட்டோம். சரி, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக நடந்து எப்பா இப்போ தான் இறங்கியிருக்கோம். ஏறது தான் எப்படி ஏறதுன்னே தெரியல, ஒன்றும் முடியல, மூச்சு வாங்குது. ஒரு நிமிஷம் இருங்க, பேக் சைட் கேமரா அவங்க வச்சுக்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது பாதெல்லாம். என்ன சொல்கிறது, அந்த அருவி இருக்குதுல்ல, ஒன்று கேரளாவில் ஒரு இடம் இருந்துச்சு, வயநாடு, அதுமாரி ஆயிடுச்சு. இங்கே என்னென்ன குளிக்கிறதுன்னு இங்கே வீட்டு வந்துக்கிறாங்க தெரியல. பயங்கரமாக மோசமான பிளேஸாக இருக்குது. இங்கே இதில் எங்கே குளிக்கிறதுன்னு இவ்வளோ தூரம் நம்மளை ஈத்துன்னு வந்தான்.
பயங்கரமாக இதில் குளிக்கணும். இந்த தண்ணியில் எங்கெங்க குளிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இதில் ஆழம் அவ்வளோ ஆழம் இருக்குது. தயவு செஞ்சு இவ்வளோ ஒரு அபாயமான ஒரு வேலைகளை செய்யாதீங்க. நான் வரமாட்டேன். ஒரு நாள் தான் எனக்கு கால் வலிக்குதுப்பா. பண்ணிக்குட்டி குளிச்சுட்டு வரோம். மூச்சு வாங்க தாங்கலை.